Thank you.
இவனை போய் ஆம்பளைன்னு சொல்றிய இவன் மூஞ்ச பாத்தியா இவன் போய் ஆம்பளையா என்னை சொல்லியிருந்தா கூட ஒரு புண்ணியம் உண்டு இவனை சொல்லி என்ன புண்ணியம் வயிற்று வலின்னு போய் ஆபரேஷன் பண்ணுவேன்னா 3 இடத்துல ஒண்ணு ஆகுத்தாங்கல்ல 3 இடத்துல கீச்சு ஆபரேஷன் பண்ணாங்க நீங்க கட்டி பேசாதீங்க உலகம் கண்ணனுக்கும் திருவாகிய மகாலட்சுமி சொந்தம். மகாலட்சுமி உன் பொண்டாட்டி எனக்கு சொந்தம். உன் பொண்டாட்டி எனக்கு சொந்தம். பொந்தன்னக்கா எங்க தங்கை அது சொந்தமா? டேய் எனக்கு சொந்தம். இருக்கட்டும் வச்சிரு. ஐயா அப்பா மத்தலக்கார நீ மட்டும் வாய்ப்பா. ஆள் போனாலும் பேசுடா ஐயா, நீ இருக்குல பேசுடா ஆள் தெரிஞ்சு ஏண்டா குமார் பொண்ணு ஊருக்கு போற ஏதிக்கு மதுவா சின்ன பசங்க குழந்தை சின்ன குழந்தை அம்மா பேசுறாங்க. சரி சரி குமார் முன்பாக அம்மா வந்திருக்கின்றேன். நீங்க வந்த போது அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். எடுத்தா இருந்தாலும் என் வீட்டுல வேலை பாக்குற மந்திரி வணக்கம்பா. அப்படி இருந்தாலும் அம்மா நீங்க யாரம்மா? யாரம்மா? எந்த ஊரு? எந்த எத்தனை பேர் வரான்? யார வச்சிருக்கிறேன்? எத்தனை கழிச்சிட்டு எத்தனை என்ன பார்த்து சொல்லு. என்ன பார்த்தா புள்ள கலசா மாதிரி இருக்குது. நீங்களே சொல்லுங்க. அவன் டியூ படிக்கிறானா? அவன் என்ன ஊரு? யாரு அவரு பிடிக்கிறவரு? நீங்க சொல்லு. தகுடி அவரு தகுடி அவரை கேளு. நீ எப்படி அந்த ஆளுன்னு சொல்லுவாரு? நீங்க என்ன பார்த்தா புள்ள கலசா மாதிரி இருக்குது. ஓ என்னாச்சு குமார விளக்கம் Thank you.
புரியுதா? தெரிஞ்சு போச்சு. எப்படியாப்பா? கலைவாணி 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 குமாரே, ஓ. கலைவாணி, சரஸ்வதி, வேதவாணி என்று சொல்வார்கள். வேதவாணின்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு பட்ட பேரு இருக்கு. என்ன பேரு? தட்டுவாணி. நீதான் தோழி தட்டுவாணி. ஓ, ஊர்ல அந்த பெண்கள் எல்லாம் பேசிட்டாங்க. தட்டுவாணி. தண்ணி எதனா சண்டை வந்தா தண்ணி பிடிக்கிறதா பேசுவாங்க. தட்டுவாணி. ஏசே. அடிபாடி தேவடியா. ஏய், தட்டுவாணி. ஐயோ, அடிபாடி குடிச்சுக்காரி அப்படின்னு பேசிக்கிறாங்களே. தப்பா இல்ல. அதுல புறா உங்க குடும்பத்துல சேர்ந்தா. ஆமா, யானுக்கு தெளிவா சொல்றீங்களே. அது எப்படின்னாக்கா, நான் அமர்வது என்னது? தாமரை. தாமரைப்பூ நடுவுல எப்படி இருக்கும்? தட்டு போல இருக்கும். தட்டு பிளஸ் வாணி. அது மேல அமர்ந்தபடியா தட்டு வாணி. ஆமா, குடிசைக்காரி. குடிசைக்காரி யாரு? லட்சுமி. லட்சுமி. அது எப்படி? ஊடு ஊடா ஊடு ஊடா குடிசை குடிசை மாறுறவ. கோபுரம் குடிசையாவோ, குடிசை கோபுரமாவோ, கோபுரம் குடிசையாவோ, அது குடிசைக்காரி. அதான் குடிசைக்காரி. நாடு மாறி. நாடு மாறி. எங்க அம்மா கருமாரி, உருமாரி, மகமாரி, பெரிய அங்காளி சல்லிமா. நாடுன்ற மரத்தை எடுத்து ஊர் பூரா முத்தடிச்சபடியா ஜாடு மாறி குடும்பத்தை நல்ல குடும்பம். 3 பேர் நாங்க. இந்த பொம்பளைங்க பேசுறாங்க பாரு, இது பூரா தேவர்கள் இவங்க குடும்பத்தை சேர்ந்ததான். ஆமாடா தம்பி. கட்டுவாரி, குடிச்சவாரி, ஜாடி மாறி, முள்ள மாறி, முடிச்ச மாறி, செவிலியோ. குமாரே, குமாரே, கலைவாணின்னு சொன்னே. சத்தி லோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முகம் படுத்த பிரம்மதேவனுக்கு மனைவி. யாரு? புண்டம் கொண்டாடியா? பிண்டம் பிடிக்கிறோம் எங்க வீட்டுக்காரருக்கு வேலை. பிண்டம் பிடித்த அவரா பாவ புண்ணியம் இருப்ப. பிண்டம் பிடித்து முன்னே பார்ப்பது. பின்னால பார்ப்பாரு. ஆமா, எனக்கு வேலை. அவன் நாவில் அமர்ந்து இந்த சின்ன சின்ன பசங்க நாவல அமர்ந்து கல்வி தருபவள், ஓசை தருபவள். என்ன கல்வி சொல்லி தான் இருக்கிறேன். இன்னும் 5 நாளுக்கு இது வருது. என்னத்துக்கு? 5ஆம் தேதி தான் நீ போய் பசங்க வாயில உட்காருவேன். ஆமாடா தம்பி. அது வரைக்கும் உனக்கு லீவ் விட்டுக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, லீவு கிடையாது. நான் ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்துல சத்தமே கிடையாது தம்பி. ஆமா, எம்மா தெரியுது. ஒளிக்கு உண்டானவன் நான் தான். சித்திரை மாசம் லீவ் விட்டாங்க ஐயா. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? சித்திரை மாசம் லீவ் விட்டாங்க. ஆட்டத்துல செல்லு வந்ததோ நாடு முக்கியமா போச்சு. இது படிக்க பாருன்னு தாய் தாப்பா கடை வாங்கி அங்கேயும் படிக்க வச்சா சீக்கிரமா படிச்சு சிதி நம்பரை கொடுத்து செல் நம்பர் வீடாக்காரு செல் நம்பரு. இப்ப இந்த சித்திரை மாசம் லீவ் விட்டதுல எத்தனை ஊர்ல எதாவது கிளம்பி போச்சா, எதாவது ஓடி ஆச்சா தெரியாது. இது படிக்க போக கூட தான் தெரிய போகுது. எது எப்படியோ எது எப்படியோ அப்படி சொன்னேனே. நேற்று தினம் வரைக்கும் அரக்கர்கள் தொழில் நிறைய இருந்துச்சு. இன்றைய தினம் வீட்டுக்காரர் நானும் சந்தோஷமா இருக்கணும். பசங்க அமரணும், படிக்கணும். ஆமாண்டா தம்பி, ஓடுறா மனைவி கலைவாணி சொல்லத்தான் திருப்பி சொல்றேன். சரி விடு, உள்ள விட்டுமா? அவர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? அதிகமா தூக்காத. ஏண்டா? ஏன்னா 4 மய தூக்க போடுது. ஒளிவினா பறக்க ஆரம்பிச்சு. திருவாடிக்கு கோடா கோடி
பெற்று நல்லாருமா ஏங்க எதுவித காரணத்தை என்ன வாழ்த்துனீங்களே அது வெளி சந்தோஷம். இன்றைய தினம் ஆமாங்க சரி நாளை முதல் ரை 84 ஜீவபாதங்களை பிண்டம் பிடிப்போம். சரி அமர்ந்திருப்போம். அந்த சரீரத்திலே ஆண்டு வரக்கூடிய வெங்கடாசுர தர்மா